ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பேலன்ஸ் ஷீட் பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டிஸில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுது, தென் அசெட்டில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு ஓரல் பேசிக் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சம் எப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைபிலிட்டி சைடில் சொல்லிடுறேன். ஸோ அதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், லோன்ஸ், ரிசர்வ் ஃபண்ட், கேபிட்டல். ஸோ ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல். ஸோ இந்த கேபிட்டலோட நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட். ஸோ நம்ம வந்து ஃபைனல் அக்கௌண்ட் போடுறோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வர ப்ராஃபிட் நம்ம அது வந்து இங்கே ஆட் பண்ணணும். சப்போஸ் நெட் லாஸாக இருந்தால் அதை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ட்ராயிங்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனல் யூஸ்க்காக கேபிட்டல்லேருந்து பணம் எடுக்கும்போது ஸோ நம்ம ட்ராயிங்ஸு அது வந்து நம்ம ட்ராயிங்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேல்யூ இதில் லெஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ சொன்னது வந்து பார்த்திங்கன்னா லைபிலிட்டி சைடில் இதெல்லாம் கொண்டு வரணும். அசெட்டில் என்னென்னலாம் வரும்னு பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், பில்ஸ் ரிசீவபிள், சண்டே டெப்டார்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், க்ளோசிங் ஸ்டாக், prepaid expenses, furniture and fittings, plant and machinery, land and building, business premises, patents and trademarks, last one goodwill. சரிங்களா. ஸோ அசெட்டில் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா. மெயினாக ஃபிக்ஸட் அண்ட் கரண்ட் அசெட்ஸ் இது பேசிக் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து அசெட் சைடில் நம்ம கொண்டு வரணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம் எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்ஸஸ் நஸ்ரீன் கான் ஆஸ் அட் 31st December 2003 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆகுன்றது நான் பேசிக் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக சம்மை எப்படி போடலான்றது பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம கொண்டு வர போகிறோம்னு பார்த்திங்கன்னா கேபிட்டல். ஓகேங்களா. ஸோ கேபிட்டலோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 90,000 கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மிஸ்ஸஸ் நஸ்ரீன் கான் ஆஸ் அட் 31st December 2003. ஓகேங்களா. ஸோ கேபிட்டல் வந்து நம்ம லைபிலிட்டி சைடில் கொண்டு வரணும். வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 90,000. இப்போ நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க 46,900 கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து நம்ம ஆட் பண்ணணும். சப்போஸ் நெட் லாஸ் ஆஇருந்தால் நம்ம அதை லெஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. 46,900. ஸோ இந்த வேல்யூ ஆட் பண்ணால் நமக்கு 1,36,900 ருபீஸ் கிடைக்குது. லெஸ் ட்ராயிங்ஸ் இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15,000 இருந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ லெஸ் பண்ணால் நமக்கு 1,21,900. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பில்ஸ் பேயபிள் இருக்குது, தென் இதில் வந்து கிரெடிட்டார்ஸ் இருக்குது. ஓகேங்களா. கிரெடிட்டார்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 31,500. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சார்ஜஸுமே இங்கே கொண்டு வந்தாச்சு. லைபிலிட்டிஸில் கொண்டு வந்து எல்லாமே நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா. இப்போ அசெட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு குட்வில். ஸோ ஃபஸ்ட் ஒன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம்மில் குட்வில் 10,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட் 10,000. இன்வெஸ்ட்மெண்ட் 500. பில்ஸ் ரிசீவபிள்
6,500. ஸோ பில்ஸ் பேபிள் நம்ம லைபிலிட்டிஸில் கொண்டு வந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர் இருக்குது. ஃபர்னிச்சரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6,750. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க. சண்டே டெப்டாஸ் $25,000. இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் $30,000. இப்போ பேங்க் வந்து ₹10,000 கொடுத்துருக்காங்க. பிளான்ட் அண்ட் மிஷினரி $20,000 கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் ஸ்டாக் $40,000. ஓகேங்களா? இப்போ நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேலி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ பேசிக் ஃபார்மேட் தெரிஞ்சாலே சம்ம ரொம்ப ஈஸியாக அட்டன் பண்ணலாம். Thank you for watching.